இதில் தனியா, பச்சை மிளகா, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. இவ்வளோ போட்டு இடிச்சிக்கோங்க. அப்படியே இது கூட வந்து கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பு இதையும் போட்டு இடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெடித்தா போதும், ரொம்ப நைஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து நம்ம வாயில் சாப்பிடும்போது கொஞ்சோண்டு பருப்பு கிடச்சா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இனி தாளிக்க வேண்டியதான், பார்ப்போம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் வந்து இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை போட்டுறணுங்க. போட்டு லேசாக ஒரு பெரட்டிடணும். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய கப் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி லேசாக நுரைச்சி வந்த உடனேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதாங்க. அழகான தயிர் பச்சடி ரெடி. இதில் வந்து அந்த வேர்க்கடலை பருப்பு இதெல்லாம் நம்ம வாயில் கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா ஒன்று எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேங்க. இந்த ஜாண்டிஸ் இருக்கக்கூடியவங்க வந்து முள்ளங்கி கீரை இருக்குது பார்த்திங்களா, முள்ளங்கி கீரையை வந்து சிறு பயத்தம்பருப்போடு வேக வச்சு சாப்பிட்டாச்சுன்னா அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு ஒரு நாட்டு மருத்துவ இங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. உங்களுக்கு இது தேவைப்பட்டதுன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கங்க. நன்றிங்க. இதுதான் தயிர் பச்சடிங்க. நல்லாயிருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.